இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அப்படின்னா யார்? கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்க எல்லாம் அவருடைய ஊழியக்காரர். இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அவரை சேவித்துனா அவரை வணங்குவார்கள், அவரை பணிந்து கொள்வார்கள், அவருக்கு கீழ்ப்படிவார்கள், அவரை பற்றி கொள்ளுவாங்க. அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவங்க ஆண்டுடைய சந்நிதியில் நின்று அவரை துதித்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவருடைய ஊழியக்காரர். அவங்களாம் இந்த காரியத்தை செய்வாங்க. அவருடைய ஊழியக்காரரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். ஆண்டவருடைய நாமம் அவங்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு கடந்த நாட்களில் பார்த்தோம். இப்போ அவருடைய நாமம் என்னது? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தை தான் மாம்சமாக மாறினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அது வசனம். வார்த்தைன்னா என்னது? ஆண்டோடைய வேத வசனங்கள் தான் வார்த்தை. கிறிஸ்து வார்த்தையாகத்தான் வெளிப்பட்டார் உலகத்தில். அவர் அந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியே நடந்து காட்டினான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வார்த்தை அவருடைய நெற்றிகளில் இருக்குமா. அந்த காலத்தில் உபாகமம் இந்த பகுதிகளெலாம் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய கற்பனைகளை தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் தங்களுடைய மணிக்கட்டுகளிலும் அவங்க பதித்து கொள்ளுவாங்க அப்படின்னு இருக்கும். இப்போ அவருடைய வார்த்தையை அந்த காலத்தில் அந்த எழுதுனதுனால தான் இந்த நாள் வசனமாக மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை கையில் அணிந்து கொள்ளுகிறாங்க. வாட்ச் மாதிரி சிலுவை அடையாளம் போட்டு கழுத்தில் போடுறாங்க. ஆனால் நெத்திகளில் போடுறத அப்படியே அதை ஒரு திரித்து அதை மனுஷருக்கு மாய்மாலமாக்கி நெத்திகளில் அடையாளம் போட வச்சுட்டா சத்துருவானவன். அந்த வசனத்தை போடுறதுக்கு பதில் வேறு சிம்பலை போட வச்சுட்டான். அதனால தான் அந்த நாட்களில் அந்த நெற்றிகளில் அடையாளம் போடுறது இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை மாத்திரம் நெற்றிகளில் தரித்திருப்பாங்களாம். அவருடைய ஊழியக்காரங்கள்லாம் அவரை சேவிப்பாங்க, அவரை பணிந்து கொள்ளுவாங்க, அவருடைய நாமத்தை நெற்றிகளில் தரித்து கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அவருடைய நாமத்தை நெற்றிகளில் தரித்து கொள்வதுன்னா அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது, அதனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது, அதன்படி நம்ம வாழ்க்கை நடக்கும். நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். அதுதான் அந்த வார்த்தை அவருடைய நெற்றிகளில் பதிந்திருக்கும். நாமும் கர்த்தரிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கொள்வோம். ஆமென்.